ஹாய் ஆர்மிஸ், டுடே வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் வித் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற வீக்குக்கோட ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 6. ஸோ வார்னிங் கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஹெட்செட் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து 18 வார்னிங் ஓகே, இது எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னா மட்டும் பாருங்கள். இல்லை எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா தயவுசெய்து பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் கம்ஃபர்டபுள் தான் அப்படின்னா மட்டும் பாருங்கள். ஸோ டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு வந்து வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம்னா, உங்களை பற்றி எல்லாமே வீக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஓகே ஐ எம் ஃப்ரீ, என்னை பற்றி என்னோடய பாஸ்ட்டு அப்புறம் இப்போ இருக்கிறது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் பேர் எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சம் அதை விட நிறையவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பையனை படுக்க வச்சு தொட்டியில் ஆட்டிகிட்டே இருக்கீங்க, அவன் முழிச்சு உங்களையே பார்த்துட்டே இருக்கான். தூங்கவே மாட்டியாடா அப்படிங்கிறீங்க, அவன் அடித்தாலும் சிரிக்கிறான். நீங்கள் ஒன்றே சிரிக்கக்கூடாது, தூங்கு, கண்ணை மூடு அப்படிங்கிறீங்க, அவன் கண்ணை மூடவே இல்லை, உங்களையே அப்படியே குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். எப்படி பார்க்குறான் பாரு, அவங்க அப்பா மாதிரி அழகாக இருக்கான் அப்படி சொல்லி அவன் கணத்தை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கீங்க. கரெக்டாக உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. அங்கே ஃபோன் ரிங் ஆனோடனே அவனே பா பா அப்பான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. உடனே உங்கள் அப்பா இல்லை, அமைதியாக இரு அப்படி சொல்லி அவன் திருப்பி அப்பாங்கிறான். அப்பா இல்லைடா அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட ஃபோனை காட்டினோடனே, நீங்கள் பொதுவாக வந்து வியோட ஃபோட்டோ வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் நேம் சேவ் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்கள் பையனுக்கு அதை பார்த்தா அது அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்காக அப்படி ஸ்க்ரீன் முதல் கஷ்டப்பட்டு அதை ஆன் பண்ணி உட்காந்து ஏதாவது பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் அதனால் காட்டினோடனே அதில் ஃபோட்டோ இல்லைனே உடனே அப்படி சொல்லிட்டு அமைதியாகிட்டான். எப்படி இருக்கான் பாரு, இந்த வயசில் எவ்வளோ விவரம் அப்படி சொல்லிட்டு உங்கள் காதில் ஃபோனை எடுத்து வைக்கிறீங்க. சொல்லு ஜிமீன் அப்படின்னோடனே, ஒயன் நாயை நீலாம் உயிரோடு இருக்கியா, செத்து போயிட்டியாடி அப்படின்னோடனே, ஜிமின் உயிரோடு தாண்டா இருக்கேன், என்னையாண்டா கொல்ற, ஒரு குடும்பத்தோடு நல்லா இருக்கேன், இப்படி போய் என்னையே கொண்டு புட்டியேடா அப்படின்னோடனே, அதாண்டி எனக்கு டவுட்டு, நீ உயிரோட இருக்கியா இல்லைங்கிறதே டவுட் இல்லை, குடும்பத்தோடங்கிற பற்றியா கண்டிப்பாக எனக்கு டவுட்டு தான் அப்படின்னு. ஜிமின் அப்படின்னே, ஜிமின் என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மினி வந்து டக்குன்னு ஃபோனை வாங்கிட்டா. நீங்கண்ணே ஹாய் மினி அப்படின்னே, சொல்லுவேன் எப்படி இருக்கா அப்படின்னே, எனக்கு என்ன நல்லா இருக்கேன், நீங்கள் தான் திடீர்னு ஆடி மலையாட்டம் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னே, பாரு பழைய காலத்து பாட்டி மாதிரியே பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் அங்கிட்ட கமெண்ட் அடிக்கிறான். நீங்கள் ஒன்றே பழைய காலத்து பாட்டிலாம் இல்லைப்பா, நீ என்னப்பா திடீர்னு கால் பண்ணியிருக்க அப்படின்னானே, அதான் ஏன் அப்படி சொல்லிட்டு மினி வந்து வைக்கப்படுறானுங்க. ஒன்று ஐயோ நீ என்ன கரும்பத்தை வேணால் பண்ணு, தயவுசெய்து ஃபோன்லேயே வைக்கப்படாதுடி, இங்கே தெரியுதுடி உன் ஃபேஸ் அப்படின்னானே. மினி டக்குன்னு சிரிச்சுட்டு சரி விடு கலாய்க்காத அப்படின்னானே. சரி சொல்லு, எதுக்கு திடீர்னு எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்க, நீங்களாம் ரொம்ப பிஸி ஆச்சு, எனக்கெல்லாம் கால் பண்ண மாட்டிங்களே அப்படின்னானே. நாங்கள் பிஸி தான், பட் இன்றைக்கி வந்து உனக்கு கால் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னா. ஜிமின்ட்டு நீங்கள் உடனே என்ன ரீசன் அப்படின்னே, அதான் நானும் மினியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வைக்க போகிறோம். நீங்கள் உடனே ஐயோ குடும்பத்தோடு வைக்கப்படுறானுங்களே அப்படி சொல்லிட்டு அமைதியாகிட்டீங்க. வாயின் உயிரோடு இருக்கியா இல்லையாடி அப்படி சொல்லி மினி கேட்குறானுங்கண்ணே. உயிரோடு தான் இருக்கேன், சொல்லு அப்படின்னானே. என்னடி திடீர்னு கல்யாணம் அப்படின்னானே. அடி பாவி, நான் லவ் பண்ண ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு, நான் இன்னும் கல்யாணம் பண்ணல, உனக்கு இது திடீர் கல்யாணமாக தெரியுதா அப்படின்னானே. ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்க, நாங்கள்லாம் குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்போனே, என்ன குழந்தை பிறந்துருச்சா அப்படிங்கிறீங்க. ஜீவன் நாங்கிட்டேருந்து கழிச்சது அப்படிங்கிறா. நீங்கள் உடனே சிரிச்சிட்டிங்க. மினி உடனே மூடுறா உனக்கு இப்போ புள்ள உனக்கு ஓடு அப்படி சொன்னோன்னே, என்ன மினி அப்படி சொல்லிட்டு ஜிம் க்யூட்டாக ஃபேஸ் வச்சுருக்கான். சரி விடு கல்யாணம் பண்ணிட்டு பெற்றுக்கலாம் அப்படின்னோடனே. பெற்றுக்கோங்க இங்கே நான் இருக்கேன், கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுங்க அப்படின்னோடனே. கல்யாணத்துக்கு வந்துடுடி அப்படின்னு. சரிடி அப்படின்னு. உன் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னோடனே. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிருக்காருடி, என்ன உன் ஜிமின் மாதிரியா அப்படின்னோடனே. நீ வாயை மூடலாம், என் ஜிமினும் பொதுவாக ஹாஸ்பிட்டல் போயிடுவான், இன்றைக்கி தான் கொஞ்சம் வெட்டியாக இருக்கான், உடனே ஜிமினை கலாய்க்கிறான் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு ஜாலியாக ஃபோனை வச்சுட்டிங்க. அப்படியே இப்போ சைட் பார்த்தா வீக்கு ஃபோன் அடிக்குது. எடுத்தோடனே சொல்லு ஜிமின் அப்படின்னோடனே, மச்சா எனக்கு கல்யாணம்டா அப்படின்னு. ஒரு வழியாக கல்யாணம் பண்ண போறியாடா அப்படின்னாரு. ஏன்டா இவ்வளோ சலிப்பாக கேட்குறேன், நீலாம் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையே பெற்றுக்கிட்டேன், நான் இப்போ தான் கல்யாணமே பண்ண போகிறேன் அப்படின்னானே. ஆமாண்டா அப்படின்னா. அதான் பாரு, உனக்கு முன்னாடி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணடா, அதுவும் ஒன் சைட் லவ்லாம் செட் ஆகி நீ கல்யாணம் ஆகி பிள்ளையே பெற்றுட்ட, இங்கே டபுள் சைட் லவ்வாக இத்தனை வருஷமாக ஓடுது அப்படின்னு. கண்ணை வைக்காத சொல்லி வந்து கொஞ்சம் டென்ஷனாக சொல்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் மச்சான் டென்ஷனாக இருக்கா அப்படின்னா. டென்ஷனாலாம் இல்லையே, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னானே. ஏண்டா அப்படின்னானே. ஜிமின் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னானே. என்ன அப்படின்னு. அவன் கல்யாணத்துக்கு வந்துட்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அட பாவி இதுக்கு எதுக்குடா தெரியுமான்னு கேட்டா. சொல்லுடா அப்படின்னு. சர்ப்ரைஸ்லாம் சொல்லப்படாதுடா மச்சான் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஃபோனை வச்சுட்டான். இங்கே பாருடி மினி எனக்கு சர்ப்ரைஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னானே. யார் அப்படின்னு வீதான் அப்படின்னானே. போச்சு அண்ணா கண்டிப்பாக சொல்கிறோம், அன்றைக்கி தான் சர்ப்ரைஸாக சொல்லும் அப்படின்னானே. இவ வேற அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு மூஞ்சி சுழிச்சிட்டு போகிறான். மினி சிரிச்சுட்டு
சரி சரி எல்லாம் வராங்கல்ல அப்படின்னு எல்லாருமே வராங்க. ஜங்குக்கு வரான், வி வரான், மயன் வரான். அது இல்லாமல் நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டேன். அது இல்லாமல் நம்ம பக்கத்து கிளாஸ்மேட்ஸையும் சேர்த்து கூப்பிட்ருக்கேன். ஸோ நிறைய கெஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சு வருவாங்கடி இப்படி வந்தால் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மினி வந்துட்டு சிரிச்சிட்டு போகிறா. ஜிமின் வந்துட்டு போய் மினியை ஹக் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா ஏன் அப்படின்னு நம்ம 2 பேர் ஃபைனலி கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு ஹக் பண்ணிட்டு நெக்கில் கிஸ் பண்ணுறான். ஜிமின் இன்னும் 20 நாளில் கல்யாணம், இப்படிலாம் சேட்டெல்லாம் செய்யக்கூடாது, போய் ப்ராப்பராக எல்லா ஒர்க்கையும் பாரு அப்படின்னானே. என்னடி அப்படி சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டே பின்னாடியே போகிறான். ஜிமின் உடனே மினி உடனே ஐயோ கம்மனி இருடா, இங்கே அவனுக்கு இருக்க வேலையில் இவன் வேறு ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான்ப்பா, காலை ஃபுல்லாக ரொமான்ஸ்லேயே ஓட்டுவான் போல அப்படின்னானே. எனக்கு 60 வயசு ஆனாலும் இப்படி தான் ரொமான்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு டக்குன்னு மினியை தூக்கிட்டான். மினி சிரிச்சிட்டேன்னு 60 வயசு ஆகிட்டா தாத்தாக்கு இப்படி தூக்கலாம் தெம்பு இருக்காது அப்படின்னே. அப்போ நான் தாத்தானே நீங்கள் மட்டும் என்னவா அப்படின்னானு. நானும் ஆல்வேஸ் எங்கப்பா நீ தாப்பா தாத்தா அப்படி சொல்லி நீங்கள் ஜிமினை பார்த்து கலாய்க்கிறீங்க. ஜிமின் சிரிச்சிட்டேன்னு வேணாலும் பேசலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போகிறான்னு உடனே பொறுக்கி இறக்கி விட்டு நிறைய வேலை இருக்குது அப்படி சொல்லி இறங்கிட்டீங்க. ப்ளீஸ் டி மினி 2 ரவுண்ட் ஓட்டுவேன். வெளுத்துட வேண்டாம், டெய்லி 2 ரவுண்ட் ஒரு நாளுக்கு 10 ரவுண்ட் ஓட்டுறேன். நீ வேலை பார்க்குறியா இல்லையான்னு தெரில, பட் இதையே வேலையாக பார்க்குறாது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு ஜிமின் வந்துட்டு முறைச்சி பார்த்துட்ருக்கோம். அச்சோ அழகா அப்படி சொல்லி கேள்னோன்னே. சரி எனக்கு வேலை இருக்குது, நான் போய் மண்டபத்தை பார்க்கணும், அப்புறம் ரூம்லாம் புக் பண்ணணும்ல அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிளம்புறான். மினி வந்தேன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு கையை நீட்டா. ஜிமின் வேகமாக வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு லவ் யூ அப்படின்னானே. லவ் யூ டூ அப்படின்னானே. இன்னும் 20 நாள் தான் நீ அஃபீஷியலாக என்னோடய ஒய்ஃப் ஆயிடுவேன், எல்லாத்துக்கும் சொல்லுவேண்டி மினி என்னோடய பண்டாட்டின்னு அப்படின்னு சொல்கிறா அப்படி சொல்கிறீங்க. ஜிமின் சிரிச்சுட்டே வந்து கிளம்பிட்டான். நீங்களும் அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அந்த 20 நாளும் போயிடுச்சு. இங்கிட்டு ஒயனும் வியும் அப்படி தான் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே அலைகிறாங்க. அப்படியே அந்த டேஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்களும் வீயும் தான் அப்படியே காரில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வீயை பார்த்து செம்ம டென்ஷனாக முறைச்சிட்ருக்கீங்க. ஒரு பொண்ணு நான் கூட 1 மணி நேரத்தில் கிளம்பிட்டேன். உனக்கு என்னடா அவ்வளோ 2 மணி நேரம் என்ன மயிரெல்லாம் போடுங்க அப்படி சொல்லி நீங்கள் கத்திட்டுருக்கீங்க. ரியாக்ஷனே இல்லாமல் அமைதியாக இருக்கான். பேசி தோழலாம் அப்படியே கத்துனா பைத்தியக்காரி கத்திட்டு போகிறான்னு சொல்லி விட்டுருவான் போல. நான் தான் கத்திக்கிட்டே இருக்கணும், இவன் பாட்டுக்கு இருப்பான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் காரில் உட்காந்து புலம்பிகிட்டே இருக்கீங்க. ரியாக்டே பண்ணல. ஏன்னா வந்துட்டு நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு ஃபோன் தூக்கிட்டு போயிருப்பான். அங்கே போய்ட்டு 1 மணி நேரமாக ஃபோன் பார்த்துருப்பான். அவனுக்கு டைம் போனது தெரிஞ்சிருக்காது. நீங்கள் கத்துனதுக்கப்புறம் தான் அவன் ரியலைஸே பண்ணியிருப்பான். ஐயோ 1 மணி நேரமாக இங்கே இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவசரமாக குளிச்சுட்டு வெளியே வந்திருப்பான். வெளியே வந்துட்டு உட்காந்து அவன் ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டால் ஃபோன் பார்க்க முடியாது. அப்புறம் என் ஃபோன் என்ன மிஸ் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சார் சின்சியராக ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்களும் சரி இவன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வருவான்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் பையனும் ரெடியாக உட்காந்துருப்பீங்க. உங்கள் பையன் தூங்கியே முழிச்சிருப்பான். அவ்வளோ நேரம் ஃபோன் பார்ப்பான். நீங்கள் இந்த பையன் ட்ரெஸ் செலக்ட் பண்ண இவ்வளோ நேரமா இல்லை ட்ரெஸ்ஸை போட இவ்வளோ நேரமா, சரி நம்மளே இப்போ ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். அதுவும் அப்படியே டவல் மட்டும்தான் கட்டியிருக்கான். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணலை, எடுக்கலை, அயர்ன் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. அப்படியே உட்காந்து ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பான். உங்களுக்கு வந்த கோவத்துக்கு அந்த ஃபோனை பிடிங்கி தூக்கி எறிஞ்சிடலாமான்னு இருக்கும். ஆனால் தூக்கி எறிஞ்சிட்டா கண்டிப்பாக புது ஃபோன் கேட்பான். அதனால் போய் தொலைடா அப்படி சொல்லிட்டு வீட்டை கத்துன்னு கத்தி அவனை கிளம்ப வச்சு இழுத்துட்டு வரங்காட்டி உங்களுக்கு அப்படியே உயிர் நாடியே போயிடுச்சு. அதனால தான் டென்ஷனில் திட்டிகிட்டு இருக்கேன். பட் ரியாக்டே பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி மண்டேலே ஒரு அடி வாங்கிட்டு அடிக்காதடி வலிக்குது, வாயில் எவ்வளோ வேணால் திட்டு அப்படின்னு. அதான் வாயில் திட்டினா உங்களுக்கு உரைக்கவே மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. நிறையா ஃபங்க்ஷன் ஏரியாவும் வந்துருச்சு. பட் நீங்கள் மேலே அந்த கோவம் உங்களுக்கு போகவே இல்லை. 2 மணி நேரமாக நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. அவன் அவ்வளோ லேட்டாகணும், உங்களுக்கு செம்ம டென்ஷனு. நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போகிறத பார்த்துன்னு ஜிமினும் மினி வராங்க. பட் மினி உங்களை பார்த்தோன்னே கோச்சிட்டு போகிற மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு போகிறா. நீங்கள் வீயை பார்த்து முறைக்கிறீங்க. ஜிமினும் வெடுக்குன்னு மூஞ்சி திருப்பலாம். அவங்களுக்கு தெரியுது 2 பேருமே கோச்சிக்கிட்டாங்க லேட்டாக வந்துட்டோன்னு. அவங்க உங்களை வந்துட்டு மார்னிங் 10 o'clock வர சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அங்கே 2 hours ட்ராவல்னால நீங்கள் 8 o'clock கிளம்பி 10 o'clock வாங்க அப்படி சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் 10 மணிக்கே அவங்க பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பண்ணதில் நீங்கள் கிளம்புனதே வீட்டிலேருந்து 12 மணிக்கு தான் கிளம்பியிருப்பீங்க. நீங்கள் இப்போ 2 மணிக்கு தான் அங்கே ரீச் ஆகிருக்கீங்க. அதனால தான் வேகமாக மினி கோச்சிட்டு போகிறேன். ஆனால் இன்னும் 1 மணி நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு அப்படியே வந்துட்டு இவன் பண்ண வேலையில் என்னென்ன இங்கே பண்ணுறாங்க பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் மினி பின்னாடியே உங்கள் பையனை தூக்கிட்டு போகிறீங்க. மினி திரும்புகிற அவங்க பையன் வந்துட்டு அத்தா 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 அப்படி சொல்லி கூப்பிட்ருப்பான். அத்தான்னு கூப்பிட்டோன்னே மினிக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. வேகமாக திரும்பி குழந்தைய மட்டும் வாங்குறா. நீங்கள் ஒன்று என்ன அத்தை குழந்தைய மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பேச வேணாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் பையனை மட்டும் தூக்கிட்டு போகிறா. நீங்கள் சிரிச்சிட்டா அவள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஆனால் அவள் கோச்சிக்கிட்டு டங்குன்னு போயிட்டுருக்கா. அப்படியே ஜிமின் சைட் பார்த்தா ஜிமின் வந்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு இருக்கான். ஒன்று திருப்படா நான் மண்டாடி பின்னாடி போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். ஜிமின் கோவமாக கையை பிடிச்சிட்டு பைத்தியக்காரா எத்தனை மணிக்கு வர சொன்னால் எத்தனை மணிக்கு வர அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னானே. சரிடா சாரிடா அப்படின்னானே. சாரிடா சொல்லாத வயன் சொல்லிட்டா 1 நாள் தான் லேட்டுன்னு சொல்லி அப்படின்னானே. சொல்லிட்டாளா அப்படின்னு ஃபுல்லாக சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு டங்குன்னு போகிறான். பின்னாடி வந்துட்டு கெஞ்சிட்டே போயிட்டுருக்கான்.
ஜிமினும் வியும் வந்துட்டு மாப்பிள்ளை ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆனோடனே பார்த்தா உள்ள ஜேகே உட்காந்துருக்கான். வி லைட்டாக சிரிச்சுட்டு ஹாய் ஜேகே அப்படின்னோடனே ஹாய் வி அப்படி சொல்லிட்டு 2 பேர் ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மினி ரூமில் உட்காந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க, எவனாலாம் லேட்டு நான் சொல்லிட்டேன் இல்லை ஏன்டி என் கொஞ்சம் கோச்சிக்கிட்ட ப்ளீஸ்டி தங்கோடு என் மயில் இல்லை அப்படி சொல்லி கொஞ்சிட்டே இருக்கீங்க. பட் மினி கோச்சிட்டு முடிஞ்சதுக்கிட்டே இருக்கா. ஆனால் உங்கள் பையனை மட்டும் கொஞ்சிட்டே இருக்கா. நீங்கள் டக்குன்னு பையனை பிடிங்கிட்டீங்க. பையனை குடி இப்படி சொல்லிட்டு அம்மா வரா. நீங்கள் ஒன்று போ நீங்கள் ஏன்ட்ட பேச மாட்டேங்கிறீங்க, என்ன ஃப்ரெண்டு தானே, என்ன இவனை கொஞ்சம் இவன் எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பையனத்துக்கு ஓரமாக உட்கார வச்சிட்டிங்க. அவன் ஒன்று அத்தா 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 அப்படி சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் ஒன்று என்னடா எப்போவுமே அம்மா அம்மான்னு அப்படியே நீங்கள் அத்தா அத்தான்னு கத்துறா வெளுத்து அப்படியே கம்முன்னு உட்கார அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி மினிகிட்ட சண்டைக்கு போகிறீங்க. மினி ஒன்றே உங்களை பார்த்துட்டு மரியாதை நான் வந்து பேர் குழந்தை தூக்கூட அடிச்சு போடுவேன் அப்படின்னா நீங்கள் ஒன்று நான் வந்துக்கிட்டீங்க. அவள் குழந்தை தூக்கிட்டே உங்கள் அம்மா ரொம்ப பேட் கேர்ள் ஆகிட்டாளா, காலேஜ் படிச்சப்போ நல்ல வைப் ரொம்ப கிட்ட பொண்ணு, நமக்கு அம்மா வேணாம் அப்படின்னா அவன் ஒன்று அப்படிங்கிறான். சரி அம்மா வேணாம் அத்தை கூட கிளம்பு அப்படின்னா அவனே அப்படிங்கிறான். நீங்கள் உடனே எப்படி மாறுறான் பாரு பச்சைவந்தி பையன் அப்படி சொல்கிறீங்க. வேகமாக அவங்க ஃப்ரெண்டு வந்து உங்களை முறைக்கிறான். நீங்கள் உடனே அவனுக்குனா போதுமே எல்லாம் வந்துருவாளுங்க. ஆனால் கூட பிறந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே விட்டுருவாளுங்க. அப்படியே கூட பிறந்த விளையாட்டு என்ன பார்த்துக்கிட்டேன் இப்போ என்னன்னா போடிங்கிறான். அதே இந்த பிள்ளையை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் என்ன மறந்து போச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒன்று ஒரு சோகுக்கு இதெல்லாம் பாடிட்டு போய் உட்காருங்க. ஆனால் உங்களுக்கு கண்டுக்கவே நீங்கள் சரி மீனி கோச்சிக்காதடி அப்படின்னா சரி கோச்சிக்கல கூட என் பையன் கூட ட்ரெஸ் எல்லாம் கொடு, என் பையனுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னோடனே சரி அப்படிங்கிறீங்க. சரி இந்த ரூம் நம்பர் அப்படின்னோடனே நீங்கள் உடனே தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க. உடனே நீ போய் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு பையனை என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னா நீங்களும் சரின்னு சொல்லிட்டு பையனுக்கான ட்ரெஸ்லாம் எடுத்து அவகிட்டே கொடுத்துட்டு நீங்கள் வீயை கூட்டிகிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. நீங்கள் வீயை பார்த்துட்டு ஜிம்மின்னு சமாதானம் பண்ணிட்டே அப்படின்னானே அதெல்லாம் அப்படின்னா நீ மினியே அப்படின்னோடனே ஐயோ கோச்சுக்கிட்டு அவ்வளோ நேரம் போராட்டம் பண்ணா இப்போ தான் திரும்ப சமாதானம் அப்படின்னு சொன்னானே. சரி பையன் எங்கே அப்படின்னா மினியே பார்த்துக்கிறேன்ட்டா அப்படின்னோடனே கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டி குழந்தைய கொடுத்து கஷ்டப்படுத்துகிற அப்படின்னோடனே நான் சரிப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. சிரிச்சிட்டே உங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து உங்கள் டோரை ஓப்பன் பண்ண போகிறீங்க. கரெக்டாக உங்கள் ரூமோட பக்கத்து டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் யதார்த்தமாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. உள்ளேருந்து ஜங்குக் தான் வரும். உங்களுக்கு தான் தெரியும்ல ஜிம்மின்னு ஜங்குக்கு ஃப்ரெண்டுன்னு. அதனால் நீங்கள் பெருசாக எதுவும் ரியாக்ட்லாம் பண்ணல. லைட்டாக சிரிச்சிட்டு நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. வியும் ஜங்குக்கும் லைட்டாக பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. வந்துட்டு டேரெக்டாக ரூம்குள்ளே வந்துட்டான். டோர்லாம் லாக் பண்ணல. நீங்கள் நின்றுட்டு உங்களை பேக்குக்கு பண்ணிட்டு பையன் அப்படின்னானே என்னடா அப்படின்னானே ரொம்ப நாள் கழித்து பையன் இல்லாமல் நம்ம 2 பேர் தனியாக ஒரு ரூமில் இருக்கோம்ல அப்படின்னானே இன்னும் 10 நிமிஷத்துக்கு அவன் பையன் வந்துடுவான் அப்படின்னானே என்னடி ஒரு 10 நிமிஷமாச்சும் ரொமான்ஸ் பண்ண விட அப்படின்னானே அப்படியே இன்னமும் ரொமான்ஸ் பண்ணாதவன் மாதிரியே பண்ணாத அப்படியே ஒரு நாளும் அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு போனேன் ஒட்டா என்ன பழத்தந்துடும் ரொமான்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு கேட்குறான். நீங்கள் ஒன்று இந்த பப்பி ஃபேஸை வச்சுக்கிட்டு அப்படி என்ன ஏமாத்துறேன் இந்த ஃபேஸ்க்கு மயங்கி தான் ஒரு குழந்தை வேறு அப்படின்னோடனே சிரிச்சுட்டே உங்களை ஹக் பண்ணுறேன். நீங்கள் சிரிச்சுட்டே ஹக் பண்ணுறீங்க. நீங்கள் ஹக் பண்ணினதுக்கப்புறம் தான் யதார்த்தமாக பார்க்குறீங்க. உங்கள் வாசல் யாரோ நிற்கிற மாதிரிக்கு நீங்கள் பார்க்குறீங்க. அது ஜங்குக் தான். ஜங்குக்கை பார்த்துட்டு உள்ளவா ஜங்குக் அப்படின்னோடனே டக்குன்னு நான் வந்துட்டு வாடா ஜங்குக் அப்படிங்கும்போது பார்க்குறீங்க உங்கள் கையில் வந்துட்டு உங்கள் பையன் இருக்கான். உங்கள் பையன் வந்துட்டு ஜங்குக்கு கட்டி பிடிச்சிட்டு மாமா தண்ணி மாமா அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. நீங்கள் உடனே சாமி அம்மாட்ட அம்மா தண்ணி தரீங்க ஒன்று மாமா தண்ணி அப்படிங்களா. நீங்கள் உடனே தண்ணி எடுத்து ஜங்கு கையில் கொடுத்துட்டீங்க. ஜங்கு கொடுத்தோடனே குடிக்கிறா. நீங்கள் ஒன்று அப்படி பாவி என்னடா என்கிட்ட தவிர எல்லாருக்கிட்டே போகிற அப்படின்னோடனே உங்கள் பையன் உங்களை பற்றி க்யூட்டாக சிரிக்கிறான். நீங்கள் ஒன்று சரி அம்பாண்ட வரியா அப்படின்னோடனே ஜங்குன்னு நானே கொஞ்ச நேரம் வச்சுருக்கேன் அப்படின்னு சரி அப்படின்ட்டிங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஆனால் இன்னும் சாப்பாடு ஊட்டலையே அப்படின்னா ஜங்குக்கு ஒன்று என்ன ஊட்டுவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் வியை பார்க்குறீங்க. வந்துட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க போய் பேசிகிட்டு இருங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க என்ன ஊட்டுவேன்னு கேட்டேன் அப்படின்னு செர்லாக் தான் ஊட்டுறேன்னு வேறு எதுவும் ஊட்டல அப்படின்னோடனே அப்படி சொல்லிட்டு சரி நீ கூட நான் ஊட்டிட்டு கொடுத்தாரு நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்துருக்கான். நீங்கள் கலக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் பையன் பார்த்து ஜங்குக்கு பார்த்து சிரிச்சிட்ருக்கான். உங்களுக்கு புரியவே இல்லை. அவன் பொதுவாக வியை பார்த்தா மட்டும் தான் அப்படி சிரிப்பான். என்ன இவன் புதுசாக எல்லார்ட்டையும் பயங்கரமாக பழகுறானே ஒருவேளை இந்த பையன் மாதிரி உலக வாய் பேசுவானோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பையனை டவுட்டாக பார்த்துட்டே செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு வேலையை செஞ்சுட்டீங்க. நீங்கள் ஓட்ட போகிறீங்க. அவன் வந்து தள்ளி விட்றானீங்க. பொதுவாக இப்படிலாம் பண்ண மாட்டீங்களா என்ன பண்ணுற டேஷியா வாங்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வாய்க்கிட்ட கொண்டு போகிறீங்க. தள்ளி விடுறான். ஜங்குக்கு உங்களை பையனை பார்த்துட்டு உங்களை பார்த்து பையன் பேர் இப்போ தான் நீ ஃபஸ்ட் டைம் நான் சொல்லி கேள்விப்படுறேன் அப்படின்னா நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு டேஷி அப்படிங்கிறீங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு டேஷி ஆவாங்க அப்படி சொல்கிறான். உங்கள் பையன் தள்ளிடுறான். நீங்கள் ஒன்று டேஷி இப்போ நீ ஆவாங்கலன்னா எனக்கு தெரியாது கொண்டு போய் உங்கள் அப்பா கூட்டிகிட்டுருவேன் அப்படின்னா ஒன்று அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்று நீ கத்த மட்டும் கூடாது ஆவாங்க அப்படி சொல்லி வாங்கிட்டு கொண்டு போகிறீங்க. வாங்கவே மாட்டேங்கிறான். ஜங்குக்கு அதை வாங்கிக்கிட்டா. நீங்கள் ஒன்று ஜங்கு பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு ஜங்குக்கு ஒன்று நான் போய் வெளியே காட்டி சாப்பாடு ஊட்டிட்டு வரேன் அப்படின்னா சரி நானும் வரேங்கிறீங்க. ஜங்குக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு போய் ஊட்டிகிட்டு இருக்கான். உங்கள் பால்கனிலேருந்து பார்த்தா கீழே என்ன நடக்குதுன்னு தெரியும். அங்கே கீழே தான் கூப்பிட்டு போய் ஊட்டிகிட்டு இருக்கான். அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறேன். நீங்கள் ஒன்று
இவன் சைல்டு டாக்டர்னு சொன்னாங்க, பட் இவ்வளோ பயங்கரமாக ஹேண்டில் பண்ணணும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படி சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. பின்னாடி வந்து வீ டைட்டாக ஹக் பண்ணா. நீங்கள் வீ பார்த்துட்டு வீ அப்படின்னு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிட்டேன் அப்படியே உங்களை உள்ளே இழுக்கிறான். நீங்கள் வந்து அங்கே பையனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கான், அதே நான் பார்க்குறேன்னு. அதெல்லாம் அவன் ஊட்டி பார்த்துப்பான், அவன் வேறு ஒரு சைல்டு டாக்டர், அவனுக்கு தெரியாதா, உன்னை விட அவனுக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்ஸே செம்ம இதாக இருக்குன்னு இவனே அப்படின்னு இவனே செம்ம மூடாக இருக்குது பொண்டாட்டி ஏன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்களை அங்கங்கே ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. நீங்கள் டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது உங்கள் டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. நீங்கள் வீயை பார்க்குறீங்க ஒன்று, ஐயோ சிவபூஜையில் கரடி மாதிரி எவன்டா ரொமான்ஸுக்கு எடுத்தது அப்படின்னு. நீ தான் கரடி அப்படின்னு. ஆமாம் நான் தான் கரடி அப்படின்னு சொல்லிட்டு போய் கடுப்பாக கதை திறக்கலாம். வெளியே பார்த்தா ஜிம்மின் தான். டே மச்சான் வாழ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்டா என்னால் வாழவே விட மாட்டியாடா அப்படின்னு. என்ன வாழ விட மாட்டியா அப்படி கேட்கும் கரெக்டாக நீங்கள் வந்து குளிக்க போயிட்டீங்க சொல்கிறா அப்படி சொல்லும்போது, ஏன்டா ஒரு பொண்டாட்டியும் ஒரு புருஷனும் ஒரு 10 நிமிஷம் ரொமான்ஸ் பண்ணட்டும் சரின்னு சொல்லி விடுறியாடா அப்படின்னு. உனக்கு எதுக்கு ரொமான்ஸ் கேடு, அதான் ஒரு புள்ள குழந்தைட்டு பாடா அப்படி சொல்லி தரத்துலையும் எடுத்துகிட்டு போயிட்டா. உங்களுக்கு பாத்ரூமில் போகிறதுக்கு முன்னாடி அது கேட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரே சிரிப்பு தான். நீங்கள் சிரிச்சுட்டே கொழிச்சிட்டு கிளம்பி வந்துட்டீங்க. இங்கே பார்த்தா வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு கரெக்டாக உங்கள் பையனை அப்போ தான் தூக்கிட்டு வரேன். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு சரி இரு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. இல்லை இங்கே பாரு மினி ட்ரெஸ் கொடுத்தா நான் போய் சேஞ்ச் பண்ணி விட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கே சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் வச்சுட்டான் பத்திரமா அங்கிட்டே. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு நீயே பார்த்துப்போ போகல அப்படின்னு. அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அவன் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். இப்போ நீங்கள் வந்து பார்ட்டிக்குள்ளே வரீங்க, அங்கே நிறைய பேரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, நீங்கள் எல்லாத்தையும் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே நிறைய பேருக்கு வந்து நீங்களும் ஜேகே லவ் பண்ண தான் தெரியும், தவிர உங்கள் 2 பேத்துக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியாது. எல்லாருமே வந்துட்டு அது வந்து உங்களோட குழந்தை ஜேகிட்ட இருக்குது, எனக்கும் ஜேகேக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி சொல்லலாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் காதில் விழவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த சைடு பார்க்குறீங்க, வீ வந்துட்டு அமைதி உட்காந்துருக்காங்க. நீங்கள் வீ கிட்ட போயிட்டு என்னாச்சு அப்படின்னே, ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டீங்க. வீக்கு அது எல்லாமே காதில் விழுது. வீக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என் ஒய்ஃப் எப்படி அடுத்தவங்க கூட வச்சு பேசலாம், இன்னும் இல்லை எப்படி பேசுகிறாங்க அப்படி சொல்லி அவன் அதெல்லாம் நினச்சிட்டு அவன் எதுவுமே ரியாக்டும் பண்ணல. அமைதியாக இருக்கும்போது கரெக்டாக வீயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. வீயோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியும் உங்களுக்கு வீக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மச்சான் கடைசியாக உன் ஆசையை நிறைவேற்றிட்ட போல அப்படின்னானே. என்ன ஆசையா அப்படின்னு. அதான் ஒய்னை கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னானே. ஆமாண்டா அதெல்லாம் ஆசையெல்லாம் நிறைவேறி ரொம்ப நாளாச்சு, எனக்கு ஒரு பையன் கூட இருக்கான் அப்படின்னு. அட்ட பாவி பையன் பிறந்தது செல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லாம் வீயை பிடிச்சி கிச்சு கிடையாது. வீ ஒன்று சிரிச்சுட்டு பையன் இருக்கான் அந்த ஜங்கு கையில் இருக்கான் அப்படின்னானே. ஜங்கு கையில் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அமைதியாகிட்டானுங்க. வீட்டில் ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க. 4 பேருமே அமைதியாக வீயை பார்க்குறாங்க. வீ ஒன்று ஏண்டா அப்படின்னானே. ஜங்கு என்னோட எக்ஸ் தானே அப்படின்னானே. எக்ஸ் தான் அப்படின்னோடனே. அவங்ககிட்ட எப்படி அவங்க பையன் அப்படின்னோடனே. இப்போ தாண்டா வந்துட்டு ஃபுல் ஸ்டோரி ஆன்ட்டி அவங்களும் சொன்னாங்க, எனக்கு ஆல்ரெடி தெரியும், பட் அவங்களும் ஓப்பன் அப் ஆகிட்டாங்களா, அதனால் எனக்கு வந்துட்டு எல்லாம் ஓகே தான், ஆல்ரெடி எனக்கு தான் தெரியும், அதனால் பெருசாக இது ரியாக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இப்போ அந்த அவன் கையில் தான் குழந்தை இருக்காது. ஜங்குக்கு ஆல்ரெடி என் ஃப்ரெண்டுடா என் தோஸ்துடா அப்படின்னு. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து குழந்தைய தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஜங்குக்கோட குழந்தைதான் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஜாலியாக தூக்கி சுற்றுறான். வீ ஒன்னே ஜங்குக்கு அப்படின்னா ஜங்குக்குனே என்ன வீ அப்படி சொல்லிட்டு கிட்ட வரான். பையன் வந்துட்டு வீயை பார்த்தோன்னே அப்பா 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 அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றான். அவ்வளோதான் அங்கே இருக்க எல்லாரும் விஷயம் ஷாக்காக பார்க்குறாங்க. வீக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு கேர்ள்ஸுக்கெலாம் செம்ம ஷாக்கு. ஏன்னா காலேஜ் படித்தப்ப நீங்களும் வீயும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருப்பீங்க. வீ வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு படிப்பான். வீக் வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஜே இருக்கும். சேம் டைம் ஜேகேக்கும் இருக்கும். நீங்கள் ஜேகே லவ் பண்ணனால நீங்கள் அப்படி ஒரு இதே கண்டுக்கிட்டதே இல்லை வீயெல்லாம். அதனால் உங்களுக்கு வீ உங்கள் காலேஜில் படித்தான்னு கூட தெரியாது. நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஜேகே மட்டும் தான் பார்ப்பீங்க. வீக் இருக்க அவ்வளோ ஃபேன் பேஜும் இன்றைக்கி வந்திருக்கும். எல்லாம் வீக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னோடனே செம்ம ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எதுவும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா, மச்சான் அப்படின்னோடனே என்னடி அப்படின்னோடனே நம்ம காலேஜில் ஃபஸ்ட்டு பியூட்டி ஆள் ஜங்குக்கா அப்படின்னோடனே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து மறைக்கிறீங்க. சரி விடுவோம் எக்ஸு ஜங்குக்கா அப்படின்னோடனே மெண்டல் மாதிரி பேசுறது. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு எக்ஸு பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பேசுறது நிறுத்துங்க அப்படின்னோடனே. சரி விடு அந்த ஜங்குக்கா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு. செகண்ட் அந்த வீ தானே அப்படின்னோடனே நீங்கள் வீயா அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் ஏன்டி உனக்கு வீ தெரியாதா அப்படின்னோடனே. தெரியாதே அப்படின்னோடனே. சத்தியமாக வீ தெரியாது அப்படி சொல்லிட்டு எல்லா கேர்ள்ஸும் உங்களை ஷாக்காக கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு தெரியாது அப்படின்னோடனே. நிஜமாக தெரியாதோட எப்படி சொல்லி எல்லாம் ஷாக்கில் கேட்குறோம். நீங்கள் சத்தியமாக நிஜமா எல்லாம் ஒன்று தாண்டி அப்படின்னு. அந்த பையன் தான் அப்படி சொல்லி கையை காட்டுறாங்க. நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க, திரும்பி நிற்கிறது பக்கத்தே அது வந்து வீ தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் ஒன்று அந்த பையன் பேர் என்ன அப்படி தேயாங்கின் தேயாங்க அப்படின்னு உங்களுக்கு நிமிஷம் என் புருஷன் அப்படி சொல்லி ஷாக்காக இருக்கு. நீங்கள் ஒன்று கூப்பிடு அப்படின்னோடனே கேர்ள்ஸ் எல்லாம் வேகமாக வந்துட்டு உங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு அங்கே வராங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது, அதில் ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு. அது வீக் கூட அப்படிங்கிறது தெரியும். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தெரியாது. உங்களை இழுத்துட்டு வந்துட்டு தேயாங்க அப்படின்னா திரும்பி பார்க்கலாம். உங்கள் பையன் வந்துட்டு வீக்கையில் தான் இருக்கான். உங்களை பார்த்து நீ அம்மா அம்மா அப்படி சொல்லி கையை நீட்டான். கேர்ள்ஸ்க்குலாம் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு வீக்கு கல்யாணம். அம்மா நீ யாரா கையை கட்டுறோன்னு சொல்லி பார்த்தா உங்கள் பையன் உங்கள்கிட்ட தான் வரோம். நீங்கள் வேகமாக வாங்கிட்டு
என்னாச்சு வி அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஜங்கு கொடுத்தான், அதான் வாங்கினேன் அப்படின்னு. ஜங்குக்கும் எனக்கும் ஒன்றும் தெரியாது, நான் சும்மா தான் வீட்டுக்கு கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு 3 பேரும் அந்த கான்வர்சேஷன் சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் செம்ம ஷாக்கு. சேம் டைம் உங்களுக்கும் வந்துட்டு வி வந்து நம்ம காலேஜில் படித்தான் அப்படிங்கிற ஷாக்கே எப்படி இருக்குது. நீங்கள் ஒன்று வி அப்படின்னா வி வேணாம் சொல்லு அப்படின்னே. நீ நான் படித்த காலேஜில் தான் படித்தேன் அப்படின்னே வி லைட்டாக சிரிக்கிறா. நீங்கள் வியை பார்த்துட்டு கொஷினபுளாக பார்க்குறீங்க. சேம் டைம் ஜங்குக்கு வந்துட்டு உனக்கு இது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படி தான் பார்க்குறான். மற்ற எல்லாருமே என்னது உனக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு அப்படி ஷாக் ரியாக்ஷனில் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம 2K வந்துடுவோம். தயவுசெய்து அந்த 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, உங்கள் 2 பேர் சப்ஸ்கிரைபுக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாக வந்து நம்ம 2K வரணும், அப்புறம் 3K வரணும், அதெல்லாம் தான் என்னோட ஆசை. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கடா. இந்த வீடியோ ஓகே அப்படின்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட் தான் ஃபைனல் பார்ட். ஸோ ஃபைனல் பார்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருங்க. பாய், லவ் யூ.